அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு மகர ராசி. காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் ராசி மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் சனி உங்களுக்கு வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். அதாவது 2023 கடைசி பகுதியில் சனி வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். இப்போ குரு உங்களுக்கு வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். ஜனவரி மாதம் 1ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு வக்கர நிவர்த்தியில் இருக்கார், நேர்கதியில் இருக்கார். வக்கரம்ங்கிறது இயல்புக்கு மாறான பலனை கொடுக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெடி இருக்காது, சரிங்களா? இப்போ வக்கர நிவர்த்தி ஆனதுனால ஒரு தெளிவு இருக்கும், ஸ்டெடி இருக்கும். அப்போ குரு நேர்கதியில் இருக்காருன்னு அர்த்தம். அந்த குழப்பங்கள், அந்த தடுமாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்காதுங்க உங்களுக்கு. ஏன்னா உங்கள் ராசிக்கு குரு யார்? 3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி. தன்னம்பிக்கை கொடுக்குற கிரகம் குரு தான். தைரியத்தை கொடுக்குற கிரகம் குரு தான். அதே மாதிரி விரயத்தை கொடுக்குற கிரகம் குரு தான். விரயம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஒரு வெளிநாடு போகிறீங்க, இந்த இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு மூலமாக தான் நடக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 12ஆம் அதிபதி. அவர் எங்கே இருக்கார்? 4ஆம் இடத்துல இருக்கார், மேச ராசியில் இருக்கார். அந்த மேச ராசியில் இருந்த குரு வக்கரமானார். இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிட்டாருங்க. 4ஆம் இடத்துல குரு தெளிவாக இருக்காருங்க. அப்போ அந்த குருவோட பார்வை எங்கே விழுகும்? உங்கள் ராசிக்கு 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்து மேலே விழுகும். உங்கள் ராசிக்கு 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்து மேலே குருவோட பார்வை விழுகும். உங்கள் ராசிக்கு 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்து மேலே அவரோட பார்வை முழுமையான பார்வையாக இருக்கும். ஏன்னா இத்தனை நாள் அறகுறையாக பார்த்துட்டு இருந்தார், ராகுவோட பிடியில் இருந்தார், வக்கரமாக இருந்தார், குருவே ஒரு ஸ்டெடி இல்லாமல் இருந்தார். ஏதோ அங்கங்கே ஒரு சில நல்ல பலன்கள் நடந்துச்சு மகர ராசிக்காரங்க. ஆனால் இன்னும் மேக்ஸிமம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. ஆனால் இந்த குருவோட வக்கர நிவர்த்தி உங்களுக்கு சாதகமாக இருக்க போதுங்க. உங்கள் ராசிநாதனும் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார், அவரும் 2ஆம் இடத்துல இருக்கார். குடும்பம், தனம், வாக்குஸ்தானத்தில் ராசிநாதன் இருக்கார். உங்களுக்கு 7.5 சனியில் கடைசி பகுதியில் இருக்கீங்க. பரைய சனி முடிஞ்சு, ஜென்ம சனி முடிஞ்சு, இப்போ பாத சனி போயிட்டுருக்குங்க. மன அழுத்தத்தில் இருக்கீங்க. ஒரு சில பேர் தாங்க வெளியே வந்திருக்கீங்க மகர ராசி நேயர்கள். ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் இன்னும் பாதிப்பு அதிகமாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா பாத சனி ராசிக்கு 2ல் சனி இருந்து உங்களுக்கு கெட்ட கிரகங்களோட தசாபுத்தி, அதாவது 6 மற்றும் 8ஆம் அதிபதி பாவகிரகங்களோட தசாபுத்தி நடந்துச்சுன்னா ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. அப்போ அந்த ஒருத்தர் பிரச்சனை வருது, நரக வேதனை வாழ்ந்துட்டு இருக்கோம், நல்லது நடக்க மாட்டேங்குது சார், கெட்டது அதிகமாக நடக்குது, சுற்றி எந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு நடக்கலை, இருக்கிறத விட பிரச்சனை அதிகமாக தான் போயிட்டுருக்கு, 7.5 சனியை விட இப்போ பாதிப்பு அதிகமாக போயிட்டுருக்குன்னு சொல்கிற நிறைய மகர ராசிக்காரங்க இருக்கீங்க. அவங்களுக்கு தாங்க 6, 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்து பாத சனியில் இருக்கிறனால அவங்களுக்கு தான் 100% பாதிப்பு இருக்கும். ஒரு சில பேர் ஒரு 40-50 ஒரு சில பேர் வெளியே வந்துட்டீங்க. அவங்களுக்கு நல்ல நல்ல தசாபுத்தி ஜாதகத்தில் பார்க்கும்போது தெரியுது. ஜாதகம் பார்த்தா தெரியுது என்ன தசாபுத்தி போகுது, இவங்களுக்கு நல்லதாக கெட்டதான்னு பார்க்கும்போது தெரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போ சுபகிரகங்களோட தசாபுத்தி நடக்கணும், நக்குன சுபர்களோட தசாபுத்தி நடக்கணும், சுபர்களோட சேர்ந்த தசாபுத்தி நடக்கணும். அப்படி இருந்தால் தான் நல்லது நடக்கும். இப்போ இந்த ராசிக்கு 2ல் இருக்க சனி என்ன பண்ணுவார்? ஒரு சில பேர் சின்ன சின்ன பிரச்சனை வந்துட்டு தான் அங்கே இருக்குது. குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி உங்கள் பசங்களோ இல்லை பொண்ணுங்களோ உங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் பிரச்சனை. குழந்தைகளை செட்டில் பண்ண முடியலையே, பொண்ணுங்களை செட்டில் பண்ண முடியல, ஒரு ஏக்கத்தில் இருக்கீங்க மகர ராசி நேயர்கள். இதெல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. பாத சனி, குடும்ப சனி என்ன பண்ணுவார்? சனி 2ல் இருக்கார். நீங்கள் பேசுகிற பேச்சிலே பிரச்சனை வரும். நல்லது பேசுவீங்க, நல்லது பண்ணுவீங்க, ஆனால் கெட்டதான் உங்களுக்கு சேருது. அதனால் வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால அமைதியாக இருக்கிறது நல்லது. யார்ட்டும் எந்த ஒரு தேவையில்லாமல் பேசாமல் இருக்கிறது நல்லதுங்க. எந்த ஒரு பேச்சும் பேச வேண்டாம். அமைதியாக நீங்கள் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டுருக்கீங்களா, நீங்கள் ஆஃபீஸ் வச்சுருக்கீங்களா, வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு கரெக்டாக அவன் வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. இந்த பாதசனி உங்களுக்கு பெருசாக ஒன்றுமே பண்ணாது. தேவையில்லாமல் அட்வைஸ் பண்ணுறேன்னு, அடுத்தவங்க நல்லது பண்ணுறேன்னு பேசினீங்கன்னா பிரச்சனை வரும். கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள், அடுத்தவங்க மூலமாக சில சூழ்ச்சியினால், அடுத்தவங்க தொந்தரவு பண்ணுறனாலே உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனை வருது. அதனால் கொஞ்சம் குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கார். எப்படியோ பணத்தை தேடி போயிடுவீங்க, எப்படியோ பொருளாதாரத்தை அமைச்சிக்குவீங்க. இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க. இந்த ஜனவரி மாதம் இந்த வக்கர நிவர்த்தி ஆனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். அது 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்துட்டார், ஒரு தைரியத்தை கொடுத்துட்டார். போன வருஷம் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி 2023 இந்த போன மாதம் இந்த 10ஆவது மாதத்துக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள், இந்த நவம்பர் மாதத்துலேருந்து ஒரு சில பேத்துக்கு நல்லது நடந்திருக்கு. ஒரு சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு தன்னம்பிக்கை கொடுத்துருக்காரு, தைரியத்தை கொடுத்துருக்காரு. ஒரு சில வெற்றிகளும் மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்க. அதனால் இந்த 2024 இந்த ஜனவரி மாதத்திலிருந்தே வெற்றியை பார்க்க போகிறீங்க. தன்னம்பிக்கையை கொடுக்க போகிறாரு, ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. அதுமாதிரி தைரியத்தை கொடுப்பாரு, ஒரு நல்ல ஒரு வேகத்தை கொடுப்பார். சோம்பல்தனம், அந்த சோம்பேறித்தனம் அதெல்லாம் உடம்புல விட்டு உங்களை விட்டு நீங்கிருச்சு. அதெல்லாமே ஒரு பாசிட்டிவான அமைப்பு தான். இப்போ இந்த ராகு 3ல் இருக்கிறனால தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ 4ஆம் இடத்துல இருக்க குரு அம்மாவோட உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும்.
ஏன்னா உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் தெரிஞ்சுட்டு தான் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா உடம்பு சரியில்லைங்க சார், 2.5-3 வருஷமாக உடம்பு சரியில்லை. 2020, 21, 22 உடம்பு ரொம்ப டயர்டாக இருந்தது. யாரோ எங்களுக்குள்ளே பூந்துட்ட மாதிரி இருக்குது, எங்களுக்கு யாரோ செஞ்சு வச்சுட்டாங்களான்னு தோணுது, எங்கள் அப்படி பண்ணிட்டாங்களா இப்படி பண்ணிட்டாங்களான்னு நிறைய மகர ராசிக்காரங்க சொன்னீங்க. ஏன்னா உடம்பு இருட்டடைஞ்ச மாதிரி இருந்தது, ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்குள்ளே பூந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்க. சோம்பேறித்தனம் இருந்தது, சுறுசுறுப்பு கிடையாது, ரொம்ப லேட்டாக தூங்கி எழுந்திரிச்சிங்க, உடம்பெல்லாம் டயர்டாக இருந்தது, அடித்து போட்ட மாதிரி இருந்தது. இது மாதிரி நிறைய மகர ராசி நேர்கள் சொன்னீங்க. திருவோண நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உத்தராயண நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அவிட்ட நட்சத்திர நேர்களாக இருந்தாலும் சரி, இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டீங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கை படிப்படியாக மாறப்போகுது. பாதசனி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பாதிப்பு கொடுக்க மாட்டார். பேசுகிற பேச்சில் கவனமாக இருங்க, குடும்ப விஷயத்தில் கவனமாக இருங்க. நீங்கள் பேசுகிற பேச்சு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கனாலே நிச்சயமாக நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். 3ல் இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகத்தை கொடுப்பாரு உங்களுக்கு. ஒரு புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி, இன்டர்வியூக்கு போகிற மாதிரி இருந்தாலும் சரி, இதெல்லாம் 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு ஏற்படுத்தி கொடுப்பார். 4ஆம் இடத்துல இருக்க குரு என்ன பண்ணுவார், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி வீடு வாகனத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். சுகஸ்தானத்தில் இருக்குங்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை. இந்த ஜனவரி மாதத்துலேருந்து பாருங்கள், ஒரு 2 வீலர் வாங்குறதாலும் சரி, 4 வீலர் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, இதெல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க. வாகன யோகம் உங்களுக்கு அமைஞ்சிடும். வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வீடு கட்டலாம், ஒரு நிலம் வாங்கலாம், ஒரு லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். ஏன்னா சுகஸ்தானத்தில் குரு இருந்துட்டாலே ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். உடல்லேருந்து வந்த வியாதி கொஞ்சம் கம்மியாயிருச்சுன்னு அர்த்தம், இல்லை வியாதி விலகிடுச்சுன்னு அர்த்தம். அந்த குரு வந்து பாருங்கள் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. வெளிநாடு போகணுன்னு விருப்பப்படுறீங்க, போக முடியல, வெளிநாடு போகலாம், வெளிமாநிலம் போகலாம். ஒரு சில பேருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக ஒரு சில பேருக்கு பணம் வரும். இந்த காலகட்டங்கள்லாம் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், சாதகமாக உங்களுக்கு இருக்கும். அதேமாதிரி அது வெளிநாட்டு பிரயாணம் மூலமாக சில சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க, வெளிநாடு மூலமாக சில லாபங்களை பார்க்க போகிறீங்க. படிச்சுட்டு இருக்க மாணவர் வெளிநாடு போகலாம், சொந்த தொழில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாட்டிலே ஒரு சில பேர் போய் அங்கே போய் செட்டில் ஆகக்கூடிய இந்த வாய்ப்பும் இந்த ஜனவரியிலேருந்து உங்களுக்கு உருவாகும். இன்சூரன்ஸ் பண்ண கைக்கு வரும், இல்லை வெளியே எங்கேயாவது கை மாற்ற பணம் கொடுத்துருப்பீங்க. இத்தனை நாள் 2-3 வருஷமாகவே கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் அவங்கள தேடி தேடி போய் அலைஞ்சது தான் மிச்சமாக இருந்திருக்கும். இந்த காலகட்டங்களில் பணம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அந்த குரு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. சொந்த தொழில் நல்லா இருக்குங்க. வக்கர நிவர்த்தியான குரு தெளிவான பார்வையில் தெளிவாக உங்களுக்கு ஏழாம் பார்வையாக உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும், உங்களுக்கு டெவலப்மெண்ட் தெரியும். அப்படியே படிப்படியாக இந்த ஜனவரி மாதத்துலேருந்து பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி முன்னேறிட்டு வருவீங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ பேருக்கு வழி காமிச்சிருக்கீங்க, எவ்வளோ பேர் நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருந்திருக்கீங்க. நீங்கள் அடுத்தவங்க நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருந்திருக்கீங்க, உதவி பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்களை யாரும் கண்டுக்க கிடையாது, நம்பிக்கை தரவங்க செஞ்சாங்க, முதுகில் குத்துனாங்க, நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிங்க. மகர ராசி நேர்கள் 2-3 வருஷமெல்லாம் படாத பட்டீங்க. கூட பழகின ஃப்ரெண்ட்ஸே உங்களுக்கு எதிரியாக மாறினாங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் உங்களுக்கு எதிரியாக மாறினாங்க, உங்களை யாரும் புரிஞ்சுக்க கிடையாது. இது எல்லாமே மகர ராசி நேர்கள் கடந்த ஒரு 2-3 வருஷமாக அனுபவிச்சிங்க. ஆனால் அந்த 10ஆம் இடத்தை குரு பார்க்குறனால நிச்சயமாக உங்களுக்கு தொழில் நல்லபடியாக இருக்குங்க. கவலையே பட வேண்டாம். நீங்கள் பட்ட அசிங்கமானதுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்க போகுது, வருமானம் பெருக போகுது, லாபங்கள் கிடைக்க போகுது. 10ல் குரு பார்த்துட்டு என்ன பண்ணுவார், தொழிலினால டெவலப் இருக்கும், பதவி உயர்வு உங்களுக்கு கிடைச்சிடும், ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதேமாதிரி தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க. ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை தொழிலில் நீங்கள் வாழ போகிறீங்க, அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, சனியோட இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை மிஷினரி சம்மந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, அதுலேயும் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும், எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். இந்த 10ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால அந்த குரு வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த காலகட்டங்களில் முதலீடு போடுங்க. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 8ஆம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு. அப்போ என்ன பண்ணுவார்னா முதலீடு போட வைப்பார், சொந்த தொழில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு வருமானம் வரக்கூடிய மாதம் இந்த ஜனவரி மாதம். எல்லாத்துக்கும் கிடையாதுங்க, 100% இது எல்லாத்துக்கும் செட் ஆகாத, ஒத்து வராது. அவங்க ஜாதகத்தில் நல்ல யோகமான தசாபுத்தி நடந்தால் மட்டுமே தான் 100% வாய்ப்பு இருக்குது. நல்ல தசாபுத்தி நடந்து கோச்சாரமும் நல்லா இருக்குது. இப்போ வான்மண்டலத்தில் இருக்க கிரக நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, கோச்சாரமும் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் 100% நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் பார்க்க போகிறீங்க. நல்லா இருக்கிறவங்களுக்கு ஜாதக தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பலன்கள் அதிகப்படியாக நடக்கும், நல்ல பலன்கள் அதிகப்படியாக நடக்கும். அதனால் இந்த காலகட்டங்களில் வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க, வெளிமாநிலம் போகணுன்னு ஆசைப்பட்றீங்க, இதுக்கு முன்னாடி இந்த தடங்கள் தாமதமெல்லாம் உடைக்கக்கூடிய மாதம் இந்த ஜனவரி மாதம். தடங்களுக்கு தாமதம் உங்களை விட்டு விலக போகுது. வெளிநாடு போவீங்க, வெளிமாநிலம் போவீங்க, எல்லாமே சக்ஸஸ் ஆகும். படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த மந்தத்தனம், அந்த சோம்பேறித்தனம் உடம்புலேருந்து வந்து விலகி, குடும்ப பிரச்சனை உங்களை விட்டு விலகி நல்லா நீ கரெக்டாக படிக்க போகிறீங்க, நல்லா படிப்பீங்க. சரிங்களா? வருமானம் வருங்க, பணம் வரும் உங்களுக்கு. சரிங்களா? தேவையில்லாமல் எங்கேயும் போய் முதலீடு போட்டுறாதீங்க. ஏன்னா வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கார், குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கார். சரிங்களா? உங்களை விட்டு உடம்பை விட்டு தான் சனி விலகி போயிருக்கார். ஆனால்
கடைசி பகுதி 7.5 சனியில் பாத சனியில் கடைசி பகுதியில் இருக்கீங்க. சனி உங்களை விட்டு முழுசாக விலகு கிடையாது. சின்ன சின்ன பாதிப்பு கொடுப்பார். குடும்ப விஷயத்தில் பிரச்சனை வரும், குடும்ப பிரச்சனை வரும், பேசில் பிரச்சனை வரும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ போகிறீங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. மகர ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்குங்க. வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 3ல் ராகு இருக்கார். வேலை ட்ரை பண்ணிங்க, நல்ல ஒரு வேலை கிடைக்கும். இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, லோன் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க, இல்லை கடன் எங்கேயோ வெளியே கேட்டிருக்கீங்க, கடன் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. இந்த ஜனவரி மாதமே பாருங்கள், குரு வக்ர நிவர்த்தி ஆனனால கடன் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஏன்னா அவர் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் கைக்கு பணம் வரும், திடீர்னு பணம் வரும். 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, தொழில் முன்னேற்றம் இருக்கும். 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, தொழிலில் முதலீடு போடுவீங்க, நல்ல வியாபாரத்தில் முதலீடு போடுவீங்க, நிறைய வாடிக்கையாளர் வருவாங்க, நிறைய கஸ்டமர்ஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க, அறிமுகமாவாங்க, நல்லவங்க உங்களுக்கு அறிமுகமாவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நடக்குங்க. இதெல்லாமே மகர ராசிக்காரங்க இந்த ஜனவரி மாதத்துலேருந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரிங்களா? நல்ல ஒரு மாதமாக இருக்கும். குரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். குருவோட பார்வை சிறப்பான பார்வை, அதை 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதாவது குருவோட பார்வை முழுமையான பார்வை விழுகுது. அதனால் இந்த மகர ராசி நேயர்களுக்கு இனி ஒரு பொற்காலம் சொல்லிடலாம், விடிவு காலம் பிறந்துருச்சுன்னு சொல்லிடலாம். இருட்டுக்குள்ளே இருந்த நீங்கள் வெளிச்சத்துக்கு இப்போ தான் வந்திருக்கீங்க. சரிங்களா? ஏன்னா 2.5-3 வருஷமெல்லாம் படாத பாடு, ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட போராட்டங்கள், ஏகப்பட்ட அசிங்கமானங்கள், எவ்வளோ நம்பிக்கை துரோகங்கள், எவ்வளோ கெட்ட பெயர், எவ்வளோ பழிச்சொல், எவ்வளோ அவச்சொல், எல்லாமே நீங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்க. நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்கின நிறைய மகர ராசிக்காரங்க இருக்கீங்க. அடுத்தவங்களுக்காக நல்லது பண்ணியே கெட்ட பேர் வாங்கின மகர ராசிக்காரங்க ஏராளமான பேர் இருக்கீங்க. சரிங்களா? இனி உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. இனி சுறுசுறுப்பு கிடைக்கும், ஒரு தைரியம் கிடைக்கும், ஒரு விடாமுயற்சியோடு செயல்படுவீங்க. 3ஆம் இடத்தில் இருக்கிற ராகு தன்னம்பிக்கை கொடுத்துருவார். 4ஆம் இடத்தில் இருக்க குரு சொத்து சேர்க்கை ஏற்படுத்தி கொடுப்பாரு. வண்டி வாகனம் சேர்க்கை, வாகன யோகம், வாகன சேர்க்கை இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதனால் கவலையப்பட வேண்டாம். வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க, வேலைக்காக போராடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஜனவரி மாதமே நல்ல ஒரு தரமான வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தில் பாருங்கள் என்ன தசாபதி போகுதுன்னு பாருங்கள். கோச்சாரம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபதி போயிட்டுருக்கு, எந்த கிரகம் உங்களை வழி நடத்திட்டு இருக்கு, என்ன கிரகங்கள் உங்களை இயக்கிட்டு இருக்கு, என்ன கிரகங்கள் உங்களை கண்ட்ரோலில் இருக்குது, என்ன கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்கீங்க நீங்கள், இதெல்லாமே தனிப்பட்ட ஜாதக தசாபதி தான் பதில் சொல்லும். கிரகங்கள் தான் பதில் சொல்லும். சரிங்களா? ஜாதகத்தை பார்த்தாலே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த கிரகங்கள் அங்கங்கே இருக்குதுன்னு பார்த்தாலே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மனுஷனை இயக்கிறதே நவகிரகங்கள் தான். அந்த கிரகங்களும் எந்த கிரகங்களும் உங்களை இயக்கிட்டு இருக்கு. சூரியன் முதல் உங்களுக்கு ராகுகேது வரை, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகுகேது, இந்த நவகிரகங்கள் எந்த கிரகங்களோட இம்பேக்டில் இருக்கீங்க, என்ன கிரகங்கள் வழி நடத்திட்டு இருக்குன்னு நம்ம தனிப்பட்ட ஜாதகம் சுய ஜாதகத்தை பார்த்தாலே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்படி தான் இருக்கும், இதுதான் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது, இதெல்லாமே நம்ம துல்லியமாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். நன்றி.